அரசியல் ஜாதி மத இனம் சார்ந்த அரசியல் தான் பார்ப்போம். நான் வந்து அரசியல் நம்ம ஊர் சார்ந்த அரசியல், நம்ம ஊரை வளர்ச்சிக்கான அரசியல், ஊருக்கான வளர்ச்சிக்கான அரசியல். அந்த வகையில் நம்முடைய கண்ணன் இன்று முதல் மாவட்ட செயலாளர் இருக்கின்ற விசிகட்டி தொகுதி அவர்கள் ஒத்துழைப்பு அப்புறம் 4 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல அடுத்தது பகுதியில் அதிகமாக ஆற்றை போட்டு சம்பவம் இந்த ஊர் சார்ந்தவர் காரணம் எந்த நிகழ்ச்சி நடக்கிறோம் அது டைமில் அனைவருக்கும் காலை வணக்கம். 10 ரூபாய் சட்டப்பரிசு மாநாட்டுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சட்டமன்ற நகர செயலாளராக இருக்கிறேன். அதாவது சாமானியர்களும் சட்ட உதவிகளும் பெரும் இயக்கம் தான் நம்முடைய 10 ரூபாய் இயக்கம். சாமானியனா ஒன்றும் முடியாதவங்க தான் அவர்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கி மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்ம சட்டப்பரிசு அமைப்பின நோக்கமே. பேர் ராஜா. சின்ன மைக்கேல் போட்டிருக்காங்க. சின்னப்பராக்கூடிய நகரவாக்கக்கூடிய ஒட்டி ஒன்றிய எனக்கு பெயர் அரசியல் மைக்கேல்புரம் கிராமத்தில் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா சரியாக வந்து மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அது எதனால பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது என்னென்ன நடந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து சட்டம் எப்படி நம்ம போய் கேட்கறது, யாரை போய் கேட்கறது, அது பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நமக்கு தெரியும். இப்போ எனக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால அந்த 10 ரூபாய்
இதுக்கப்புறமா வந்து சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு தேவையான அவகாசம் செய்யணும். நன்றி. பத்திற்கு அரசு நகை மாவட்டத்தில் அரசு அவருடைய மாவட்டத்தில் அரசு அனைத்து வங்கிக்கூடிய மாவட்டத்தில்
வந்துட்டீங்களா?
நம்மளே பேசுறோம். பைக் தோழர்களே, 10 ரூபாய்க்குடைய இன்னைக்கு நடக்கிற சட்டப்பயிற்சிலாம் புதுக்கோட்டையில் இளைஞர்கள் ஒரு 2 பேர் முதல்ல வந்தாங்க. முதல்ல வந்து தலைவாசல் சட்டப்பயிற்சி வந்தாங்க. முதல்ல ராஜதுரை அங்கே அவர் இந்த மாவட்டத்துடைய செயற்குழு உறுப்பினராக அங்கே முக்கிய ஒரு அறிவித்தார். எக்கோ கேக்குது. அது இல்லாம
எது பண்ண அப்படியே விட்டுங்க. முத்தையா வெளியே இந்த பகுதியில் இன்னைக்கு இந்த சட்டப்பயிற்சி நடக்கிற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மழை சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. நடக்கும் நடக்காத சொல்லிட்டு சில தோட்டம் சொல்லிட்டாங்க. காலையில் 8 மணி வரைக்கும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது. அதனால ஒரு சில தோட்டங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க நடக்கிறான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த பகுதியோட முத்தையன் உருவாகிற தாண்டி இவங்களாம் சேர்ந்து இந்த புது தோட்டத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணாங்க. இருந்தாலும் தோழர்கள் வந்து ₹10 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க ஒரு 1000 பேர் இருந்தாலும் சரி, 500 பேர் இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, சட்ட விழிப்புணர்வு கொடுத்தா வேலை. அதோடைய வந்திருக்கிற தோழர்கள்லாம் அவருடைய மாநில பொதுச் செயலாளர் அளிக்கக்கூடிய சட்ட பயிற்சியினை நீங்கள் சிறப்பாக கவனிக்கணும். அதாவது வீட்டிலலாம் பேசி முடிச்சிட்டீங்க. ஒரு பொதுவாகவே நான் சொல்கிறேன். அதுக்கு இன்னொருத்தவங்க பேசுறது வந்துருக்கு பேசுறது வந்துக்கிற ஒரு ஆளு பேர் ஏதோ நல்லது சொல்லலாம்னா உட்கார வச்சு பேசுது. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டு கதை, சொந்த கதை, மற்ற கதை, மாமா கதை மற்ற ஒரு அசைக்கட்சி பண்றாங்க, மற்றவங்க பண்றாங்கன்னா அவங்க சுத்தம் வரலாம், சவுண்ட் வரலாம். ஏன் சமூக ஆர்வம் பண்றோம்? நம்மளுக்குள்ள இவ்வளவு புரிஞ்சல் போட்டு காக்காம எல்லாம் போடக்கூடாது. மற்றவன் சைலண்டா இருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சி முடிய வரையில தன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்க முடிய தோணும் நம்மளுக்கு பாருங்க. சூழ்நிலை சரியில்லை, தரம் போயிடுது சத்தம். இது வந்து கண்டிஷன் கிடையாது. அப்படி பேசினாதான் இருந்து நம்ம கால் ரொம்ப எல்லாம் சொல்றது கேட்கும். எனவே இங்க வந்திருக்கக்கூடிய தோழர்கள் தயவு செய்து அமைதியாக ₹10 இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பொது சேவை தான். இந்த ₹10 இயக்கத்துக்குள்ள யாராவது வரைங்கன்னா பொறுப்பு ₹10 இயக்கத்துக்குள்ள வரும்போது பொது சேவை சொல்லுவாங்க. வரும்போது வந்து சமூக ஆர்வம் உள்ள வந்தா வெளியில போகணும், பொறுப்பாளராக வெளியில போகணும், தலைவராக போகணும். அதெல்லாம் அவர் வச்சுக்கிட்டு நம்ம இத்தனை நிகழ்ச்சி நடத்திருக்கோம், இத்தனை நிகழ்ச்சியில உடனுடனே இங்கதான் பொறுப்பாளர் அறிவிச்சு இந்த பொறுப்பாளர்கள்லாம் போயிட்டு வீட்டில் போயிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கிறப்போ சேர்த்து இதை பாருங்க. முழு நேரமா பார்த்துட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. யாராருக்கு தோல் செய்யணுமோ அந்த தோல் செஞ்சுட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த தோலை செய்யும். உங்க ஊர்ல இருக்கிற அடிப்படை தேவை குறிப்பா சொல்லலாம். ஒரு ரேஷன் கடையில சரியா பொருள் போடல, பாஜகம் சரியா வரல, ஒரு 1000 வந்து சரியா பணி செய்யல, ஒரு 1000 பணி செய்யல. அதே தருணத்துல ஒரு ஊராட்சி மன்ற நிர்வாகத்துல முறைகேடு நடக்குது. அந்த பஞ்சாயத்துல இருந்து சரியில்லை, அவங்க வாழ குடும்பம் சரியில்லை, அந்த பகுதியில் நேரம் குட்டையே தண்ணி நிற்குது, சுகாதார கேட்டு நிற்குது, ஊழல் பண்றாங்க, 100 நாள் வேலை திட்டத்துல ஊழல் பண்றாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்க என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா நேரடியாக போய் தண்ணி கேட்கக்கூடாது. களத்துக்கு போய் முதல்ல நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சியாக உங்களுக்கு சொல்றது, எந்த ஒரு சமூக ஆர்வலோ எந்த ஒரு பொது சேவை செய்யறவங்களோ குறிப்பா ₹10 இருக்கிறவங்க களத்தில் போய் நேரடியாக தண்ணி கேட்கிற பழக்கத்தை தயவுசெய்து ஏன் வைக்கணும்னு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியலும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, அரசியல் வியாபாரிகளும் சரி, அரசியல் சொல்ல முடியாது. அரசியல் வியாபாரிகள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அரசியல மக்கள் பற்றி அத்தனை பேரும் தகுதி ஏற்ற மாதிரி கான்டாக்ட் தான் இங்க வராங்க. எவ்வளவு மக்கள் சேவை செய்யறதுக்காக வரல. அதுல வெளிப்படையா ஒருத்தன் டிவியில சொல்லியிருக்கான், மக்கள் பிரதிநிதி தொகுதி மக்கள் பிரதிநிதி சொல்றான், நான் பிசினஸ் மேன், உனக்கு நான் ₹200 போட்டேன்னா நான் ₹300 சம்பாதிக்கணும், அதுக்குதான் நான் வந்திருக்கேன். இந்த அரசாங்கம் செய்யலாம் கூட எங்க அப்பா பணத்தை எடுத்து போட்டு நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ஆனா உங்களுக்கு ₹1 கோடி செஞ்சா நான் ₹2 கோடி பிசினஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பனா ஆனந்தன் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, மைக்கில் பேசுறாரு, வலைதளத்துல ஓடிட்டு இருக்கு. வலைதளத்துல நான் சொல்லல, வலைதளத்துல ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி பிசினஸ் மேனா வரவங்க தான் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியா வரா. இவங்க இருந்து நம்ம
கொஞ்சம் அடைக்குவாசி. என்னன்னா நம்ம செய்யக்கூடிய வேலையை நேர மக்கள் பிரதிநிதி சொல்றதுனால எந்த தொகுதியில் இருக்கிறது என்னால மக்கள் பிரதிநிதி சொல்ல முடியாது. ஓட்ட கால்நாள் வழி இல்லாத சொல்லுவாங்க. ஓட்ட கால்நாள் வழி இல்லாதவன், 10 ரூபாய்க்கு வழி இல்லாதவன், 1 ஏக்கர்ல 1 சென்ட்டுக்கு வழி இல்லாதவெல்லாம் இன்னைக்கு அரசியல் வியாபாரத்தில் பண்ணி 500 கோடி 1000 கோடி 2000 கோடி சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட நம்மளால நேரடியாக போய் முடிய முடியாது. இந்த பகுதியில் மணல் பண்ணுறாங்க, இந்த பகுதியில் கலசராயம் வருது, இந்த பகுதியில் கஞ்சா விற்கிறாங்க, இந்த பகுதியில் மலையை உடச்சு வைக்கிறாங்க. ஏதோ 10 ரூபாய் எடுத்துக்கூட வந்துட்டோம் சொல்லிட்டு பொறுப்பு வாங்கிட்டோம் சொல்லிட்டு யாருக்கா போகக்கூடாது. போய் கல் மலையை உடையது ஏன்னா கல் உடையை கேட்கக்கூடாது. காலையில் சொன்னாங்க இந்த ரோட்டில் நிற்காத, இந்த பக்கம் நிறைய கல் எடுத்துட்டு போவோம் புரிஞ்சுக்குவாங்க. புரிதலா உங்களுக்கு? நிச்சயமா கல் உடைகிற அத்தனை பேருமே அரசியல் வியாபாரங்கள் விடாமி கண்டிப்பா லாரி புரிஞ்சுக்கணும். லாரி வந்து நம்முடைய தோழர் அலி முகமது அலி சொல்லிட்டு ஜாவர் அலி அவர் அதே போல லாரி சொல்லிட்டாங்க. அதனால இந்த பணத்தில் நான் 10 ரூபாய்க்கு வந்து சேர்ந்துட்டேன் 10 ரூபாய்க்கு சொல்லிட்டு தயவு செய்து யாராவது மலை உடைகிற குடும்பம் பண்ணிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கு நாம தான் இல்லை, நாம தான் நமக்கு கீழே மரம் இருக்கா பணம் போங்க குடும்பம் இருக்கு. அப்புறம் ஏன் 10 ரூபாய்க்கு வரீங்கன்னா ஒரு ஆர்டிஐ போடணும். தகவல் அறிவு சட்டத்தை சரியா பயன்படுத்தணும். தகவல் அறிவு சட்டத்தை சரியா பயன்படுத்தணும். முதல்ல நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? தகவலை கேட்கணும். அதிகாரிகள் உங்களுக்கு புரியல தெரியல அப்படி சொல்லும் போது தான் இருக்கக்கூடிய தோழர்களா இருக்கிற எண்ணியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். ஒரு பேர் வந்து சண்முகம். இந்த தொகுதியில குறிப்பா ரிஷிவ் தொகுதியில 87 கிணறு வெட்டாத கிணத்து புள்ள எடுத்துக்கலாம். வெட்டாத கிணத்து கிணத்துல 100 கோடி ரூபாய் மேல புள்ள எடுத்துருக்காங்க. ஒரு கிணத்துக்கு 9 லட்சம் 10 லட்சம் ஒரு கிணறு. குறிப்பா பயணப்பட்ட ரோட்ல அவன் வீட்டுக்காரங்க இல்ல ஊருக்காரங்க இல்ல பேருக்காரங்க அவன் பேர் ஒரு கிணத்தை வெட்டிக்கிறாங்க. ரிஷிவத்துல குளமே கிடையாது, குளமே கிடையாது. கிட்டத்தட்ட 200 குளத்துக்கு மேல 330 குளம். அந்த 330 குளத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 100 குளம் கூட தகுதியானதா இல்ல. மற்ற குளம் வெட்டுற மாதிரி கணக்கு இருக்கு. ரிஷிவ தொகுதியில மட்டும்தான் அந்த ஊழல்ல அதிகமா இருக்கு, கம்மியான கிடையாது. ஒரு அரசியல்வாதி குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா இந்த பகண்டப்பட்ட வீடியோ ஜெகநாதனுக்கு ஒரு 1.5 வருஷம் தான் வேலை. அதான் ரிட்டையர்ட் ஆக மாட்டான், சப்ளை விட்டு போகிறான். ஏன்னா வெட்டாத குளத்துக்கு காசு பில்லு எடுத்து கொடுத்துருக்கான். ஊரக வளர்ச்சிக்குரிய உதவி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பஞ்சாயத்து சொல்லுவாங்கல்ல அந்த செயல் அலுவலர் வெட்டாத குளத்துக்கு காசு போட்டு கொடுக்குறாரு, வெட்டாத கிணத்துக்கு காசு போட்டு கொடுக்குறாரு, இல்லாத சர்வே நம்பர் காசு போட்டு கொடுக்குறாரு. இந்த பகண்டப்பட்டவருடைய வீடு ஜெகநாதன். எனவேதான் உங்களுக்கு எல்லாரும் சொல்றோம், இந்த மாதிரி கொல்ல கொடுக்காரங்க நீங்க பணம் போட்டீங்கன்னா மாட்டீங்க போய் சொல்லுவாங்க. அந்த பாலாஜி படித்த பையன் பேச கேட்கல. இவங்கெல்லாம் என்னை வந்து புரிஞ்ச காலம் கிடைச்சாருல சும்மா கிடைக்கல. எவ்வளவுலாம் என்ன திட்டமிட்டு அவ்வளவு திட்டினாரு. அவர் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிட்டேன். சொல்ல நாம ஒரு திட்டு வாங்கிட்டு அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது. திட்டுன்னா அது அன்பான வார்த்தை. இப்ப கிராமத்தை பார்த்து திட்டாரு சொல்லு புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் நடந்துட்டு இப்படிதான் நடந்துட்டு நம்ம காலம் சொல்றதுனால தான் இது உள்ள காலம் நாம சொல்றோம். இதுக்கு மதிக்க மாட்டோம் சொல்றோம், எதிர்க்க மாட்டோம். வேற கோயில்ல கட் பண்ண மாட்டான், இருக்க மாட்டான், என் பேர்ல கேட்க மாட்டான் அப்படி எங்கேயும் போய் மாட்டி சால் 10 ரூபாய்க்கு பேர சொல்லாது. சொல்ல சொல்லுங்க உங்களுக்கு நீ செய்கிற சின்னூண்டு தரத்துக்குலாம் 10 ரூபாய்க்கு வர பயன்படுத்துங்க. ஏன்னா 10 ரூபாய்க்கு முதல்ல ஒழுக்கமா இருக்கும், நன்னடத்துல ஒழுக்கமா இருக்கும், பேச்சுல ஒழுக்கமா இருக்கும், அமைப்புல ஒழுக்கமா இருக்கும். இது எதுவுமே இல்லாத நான் வந்து இருக்குன்னு சொன்னாலும் இருக்குது போயிடுங்க. 10 பேர் உட்காந்தா இந்த நிகழ்ச்சி நடக்கும். 20 பேர் உட்காந்து 200 பேர் வச்சு 300 பேர் வச்சு சட்ட பயிற்சி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 50 பேர் 100 பேர் வந்திருக்கீங்க, இன்னும் வருவாங்க. ஆனா நம்முடைய பொதுச்செயலாளர் வழிகாட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற முதல் வார்த்தை எல்லாரும் பாதுகாப்பா இருக்கும், எல்லாரும் ஒரு குடும்பம் முக்கியம், எல்லாருக்கும் உசுறு முக்கியம். இது முக்கியமா இருந்தாலும் பொதுச்செயல் செய்ய முடியல, செய்ய முடியாது, இல்லைன்னா செய்ய முடியாது. எனவேதான் சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டு சொல்லுங்க 10 ரூபாய் இருக்கும். 30 வருஷம் 25 வருஷம் பஞ்சாயத்துல இருக்கா, மாறாதவங்க ஒரே பஞ்சாயத்துல இருக்கலாம். 10 ரூபாய்க்கு எருமை மாட்டு போராட்டம் அறிவிச்சு அத்தனை பேரை டிரான்ஸ்பர் ஆகிடும்.
சொன்னாரு இந்த மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒன்று இருக்கு. அங்க பல பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு ஏற்பாடு சொல்லப்பட்ட அதிகாரிகள் நான் சொல்ல புரியுதுல, நம்ம உட்காந்து மனுஷன் பேச முடியாது, ஏற்பாடு கிடையாது. ஆனா நான் அவர்கிட்ட மனு கொடுத்தேன், ஐயா 25 வருஷமா பஞ்சாயத்துல இருக்காங்க ஒரே ஊர்ல, அவன் வேலைக்கு வரும்போது 700 ரூபாய் சம்பளம், இன்னைக்கு அவர்கிட்ட 7 கோடி 10 கோடி இருக்கு. ஒவ்வொரு பஞ்சாயத்துல இருக்கா 10 ஏக்கர் 5 ஏக்கர் 5 ஏக்கர் ஊட்டி கொடைக்கானல இடம் வாங்கி போனவன் திருப்பூர் கோயில் இருக்கான். இப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியில 10 ரூபாய்க்கு ஒரு மனு கொடுத்துச்சு. அந்த மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியர் நீங்க அவர் இல்ல டிஆர் வந்தாங்க. ஆனா நடவடிக்கை எடுக்கல. திருப்பி அவங்க பொதுச் செயலாளர் கேட்டாங்க, டேவிட் ஒரு மனு கொடுக்குறாரு, இந்த மாதிரி கொடுக்க கூட இப்படி செய்யல. அதில் எரும மாட்டு ஒரு கண்ணாடி போட்டுவிட்டு கையை கட்டி விட்டு எரும மாட்டு ஷூ போட்டுவிட்டு ஒரு கட்டத்தில் அது கத்துற மாதிரியே விட்டுட்டோம். அது நல்ல வரவேற்பு இருந்தது, நல்லா அப்படி இருந்துச்சு. ஆனா அவருடைய எதிர்வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அதை பார்த்துட்டு ஒரே தேதியில இன்னைக்கு 1 மணிக்கு நீங்க அந்த ஊருக்கு போறீங்க, டிஎப்பிடியை கொண்டு 48 பஞ்சாயத்து இருக்கு திருக்கோளூர் ஊராட்சி ஒன்றியத்தில். சாயங்காலத்துக்குள்ளே அவனை மாற்றி ஜாயின் பண்ண போட்டோ எனக்கு வைக்கணும்னு சொல்லி தலைவர் அந்த மாதிரி வெற்றிகட்ட ஒரு இயக்கம் 10 ரூபாய் ஆர்டிஎல். இந்த அமைப்பு கூட இப்ப நீங்க வந்துருங்க, புதுசா வந்தவங்களுக்கு தான் இருக்கு. வயசா வந்தவங்க கடைசி கூட உட்காந்துக்கிறேன், அவங்களுக்கு தேவை. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நீங்க வந்து வச்சிருக்கீங்க. அது எப்படின்னா, நான் என் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கு. ஒரு நாள் கூட மனு கொடுத்து அது கீழே போனதே கிடையாது. ஒரே ஒரு நாள் இணைய நடவடிக்கை கேட்டது. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி. இப்ப உட்காந்துக்கிற சமூகம் அவர் கையில் ஒரு பையில் இருக்கு, கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்துக்கிற பையில் இருக்கு. எத்தனை கோடி? அதாவது 500 கோடி மாவட்டத்தில் போட்டுச்சு. சின்ன இடைவேளை பயிற்சிக்குள்ள போறாங்க. டேவிட் மாதிரி பேச வைக்கணும்னா ஏற்பாடு வச்சுட்டா அடுத்து பண்ணி வரும், பின்னாடியே கழுத வரும், பின்னாடியே சுடுகாடு வரும், ஒப்பாரி வரும், பாடை வரும், ஒவ்வொன்றா வரும். 160 போஸ்ட் இருக்கு. அடுத்த வருஷம் புத்தாண்டு பிறந்த உடனே நம்ம கல்லூரி மாணவர்களுடைய அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளுக்கு நிறைய பரிசுகள் நீங்க தர முடியும். அதுதான் நம்ம வெள்ளிமலையிலே வந்து கல்லூரி நான் எப்படி மலடி வந்து இருந்தாலும் பல பேர் போதமலை, வெள்ளிமலை, சித்தர்மலை, அளவாமலை, ஊட்டிமலை, கொடைக்கானல், சிறுமலை அப்படின்னு மலை சார்ந்த பகுதியிலேயே சுற்றி இருக்கிறனால மழை பெய்யும். மலையில் பயிற்சி வகுப்பாளர்கள சட்டமன்ற உறுப்பினர்களே, பயிற்சி பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, அதிகாரமிக்க எம்எல்ஏக்களே, ஆளுமை மிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவரையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட 10 ரூபாய் சார்பில் நானும் வரவேற்கிறேன். இவர் மனசு உட்காந்துருக்காரு பிரகாசம், கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்காரு நினைச்சிக்காரு. ரொம்ப ஆர்வத்தானவர், எங்களை விட டேவிட் பக்கம் பேசுவார், உள்ளார ஒன்றுமே இருக்காரு. நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன், வெங்காயம் மாதிரி ஒன்றுமே இருக்காரு. ஓபிராஜ் பேசவே மாட்டார், வச்சு செய்வார். இப்போ நம்ம டேவிட் பார் பேசுறதுல அரசியல் காரணம் போனார். 10 ரூபாய்க்கு பொறுத்தவரை தகவல் சட்டம் நம்முடைய பகுதிகளில் வளர்ச்சி கிராமத்தில் அதை வந்து 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை அரசியல் தரம் போகாது. தெளிவான மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு மீண்டும் சொல்றோம். 10 ரூபாய்க்கு அரசியல் கட்சி கிடையாது. எந்த காலத்திலும் 10 ரூபாய்க்கு அரசியல் கட்சியாக மாறவே மாறாது. ஒரு எம்எல்ஏ வரும்போது ஒரு 4 அமாவாசை உங்க ஊர்ல இருக்கிற எம்எல்ஏனா எக்ஸ்எம்எல்ஏ போறாங்க, மந்திரி முன்னாள் மந்திரியாக போறாங்க. மறுபடியும் மக்கள் அதிகாரம் வருவாங்க, வாய்ப்பு கூட போகலாம். அந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 10 ரூபாய்க்கு எப்பொழுதுமே எந்த வேட்பாளரையும் எந்த அரசியல் கட்சி 10 ரூபாய்க்கு ஆதரிக்காது, எதிர்க்காது. அதுக்காக வேடிக்கை பார்க்கணும். 100% நேர்மையான நியாயமான தேர்தல் நடப்பதற்கான நாம களப்பணியாற்றுவோம். அதுக்கான வாய்ப்புகள்
பெரிய அளவில் இல்லை. அதனால போவோம், ஓட்டு போடுவோம். எரிகின்ற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளியோ, எரிகின்ற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளியோ அந்த கொள்ளியை எடுத்து நாங்கள் கடையை செஞ்சு கொடுப்போம். எதிர்காலத்தில் இந்தியாவின் ஜனநாயகம் நேர்மையாக வளர்வதற்கு எங்களால் முடிந்த களப்பணியை 10 ரூபாய்க்குரிய ஒவ்வொரு தலைவரும் செய்வார்கள். அதுதான் எந்த வேட்பாளரையும் ஆதரிக்க மாட்டோம். தேர்தல் மாட்டோம். எந்த கட்சி சார்ந்த, மதம் சார்ந்த, இனம் சார்ந்த, மொழி சார்ந்த எந்த கருமாந்தத்து மாதிரி போக மாட்டோம். போக மாட்டது வேடிக்கை பார்க்க மாட்டோம். கூட்டு விளையாடுவோம். இந்த எல்லா குப்பையும் சரி பண்ணுறதுக்கு எதிர்காலத்தில் களங்கால போயிடும். அதற்கான பயிற்சி நம்ம எடுத்துக்கிறோம். அதில் நம்ம எடுத்துக்கூடிய முதல்கட்ட பயிற்சி தான் நம்ம ஊருக்கு குப்பையை சரி பண்ணிருக்கோம். நம்ம கிராமத்தை ஊழல்கிற கிராமமாக மாற்றணும். நம்முடைய கிராமத்தை நம்முடைய பகுதியை வளர்ச்சியடைந்த பகுதியாக, முன்மாதிரியான பகுதியாக மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்னா அரசாங்கம் தரக்கூடிய உதவிகள், அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள், இதை மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போக வைக்கிறது, ஊழலாம் கொண்டு போக வைக்கிறது என்ன செய்யணும்? அந்த வேலையை 10 ரூபாய்க்கு செய்யணும். நம்ம ஊருடைய இயற்கை வளங்களை, நம்ம ஊருடைய வளங்களை, மக்களுடைய அதிகாரங்களை பாதுகாப்பது எப்படி? இந்த அதிகாரத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது எப்படி? இந்த விஷயத்தை 10 ரூபாய்க்கு தொடர்ந்து முன்னுரிமை கொடுத்திருக்கிறது. அதற்கு நாம் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் தகவல் சட்டத்தில் ஒரு எளிமையான சட்டத்தை கையில் எடுக்கிறோம். ஆனால் அம்பேத்கர் இந்திய அரசியல் சட்டத்தை உலகத்தில் எல்லா சட்டத்தையும் படிச்சு கரைச்சி பிடிச்சி விடிய ஆராய்ச்சி பண்ணி பல்வேறு அறிஞர்களோட பேசி இந்திய அரசியல் அவையில் மிகப்பெரிய வல்லுநர்கள் பேசி விவாதங்கள் பண்ணி அரசியல் சட்டம் உருவாக்கி கொடுத்துருக்கார். அந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம இங்கே கூட்டம் முடிக்கிறோம், மைக்கு போட்டு பேசிட்டு இருக்கிறோம். உரிமையா சட்டமா பேச முடியும். ஆனால் இந்த அரசியல் சட்டம் மறைமுகமான உரிமை. இந்த அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம். இந்த அரசாங்கத்துடைய காசு நம்முடைய காசு. இந்த அரசாங்கம் நம்முடைய பணத்தில் இயங்குது. இந்த அரசாங்கம் நாம கொடுத்த அதிகாரத்தில் இயங்குது. இங்க இருக்க ஆட்சியாளர்கள், இங்க இருக்க அரசியல்வாதிகள், இங்க இருக்க அதிகாரிகள், இங்க இருக்க ஒவ்வொரு அரசாளர்களுக்கும் உங்க பணத்தில் இயங்குது. இங்க இருக்க ஒவ்வொரு அரசுலையும் உங்க வேலைக்காரங்க. இங்க இருக்க ஒவ்வொரு எம்பி, எம்எல்ஏ, மந்திரி, முதலமைச்சர், பிரதமர் எல்லாமே மக்களுடைய வேலைக்காரர்கள். இங்க இருக்க அதிகாரிகள், விஓல ஆரம்பிச்சு ஊராட்சி செயலாளர், கலெக்டர், தலைமைச் செயலாளர், முதன்மைச் செயலாளர், காவல்துறை அதிகாரிகள், காவல் ஊழியர்கள், அரசு